யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ரெண்டு காரியங்களை வசனம் சொல்லுகிறது. ஒன்று, யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ரெண்டாவது, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் இருக்கிறது. வியாதி என்கிற சிறையிருப்பு, கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பு, ஒரு நிந்தை அவமானம் என்கிற சிறையிருப்பு, மனிதர்களால் அற்பமாக எண்ணப்பட்டு பரிகாசம் என்கிற சிறையிருப்பு, சில ஏமாற்றங்கள் என்கிற சிறையிருப்பு. இந்த மாதிரி சில சிறையிருப்புகளினாலே சோர்ந்து போய் கலங்கி வந்திருக்கிற அநேகர் இந்த இடத்தில் இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பு மாறுகிற நாள். ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறாராம். சிலர் இழந்து போன நிலைமையில் வந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வல்லமைகள், ஆவிக்குரிய கிருபைகள், ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய வரங்கள் முன்பு காணப்பட்டதை இழந்து போய் சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உபவாச வாழ்க்கை, ஆண்டவருக்கு செய்கிற ஊழிய காரியத்தில் சோர்ந்து போய் இழந்து போய் வந்திருக்கலாம். இழந்து போனதை கர்த்தர் 2 மடங்காக திரும்ப தரப்போகிறார். சிலர் உங்களுடைய வேலையை இழந்து, சொத்துக்களை இழந்து, உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை இழந்து, உங்களுடைய குடும்பத்தில் அல்லது ஊழியத்தில் வேலையில் நடந்த சில சம்பவங்களினால் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் எந்த இடத்தில் நீங்கள் சிறுமை அனுபவிக்கிறீங்களோ, எந்த இடத்தில் இழப்பினால் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை 2 மடங்காய் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய வியாபாரத்தில், வருமானத்தில், குடும்பத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபுக்கு ஆண்டவர் அப்படி கொடுத்தாராம். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க காரணம் என்ன? இந்த யோபுடைய சரித்திரத்திலிருந்து சில காரியங்களை சுருக்கமாய் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்கிற அந்த மனிதன் இருந்தான். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பெரிய செல்வந்தனாக யோபு இருக்கிறார். அவருக்கு 10 பிள்ளைகள். அப்போ ஒரு 7 குமாரர், 3 குமாரத்திகள். ஒரு ஆசீர்வாதமும் குறைவில்லை. ஒரு பூரண ஆசீர்வாதத்தோடு, மதிப்பு மரியாதையோடு, ஒரு செல்வாக்கோடு வாழ்ந்த ஒரு மனிதர் யோபு. ஓமன் என்கிற ஒரு தேசம் இருக்கிறது. மஸ்கட் என்றால் நமக்கு தெரியாது. ஓமன் தேசத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது சலாலான்னு ஒரு பட்டணம் இருக்குது. இந்த ஓமன் தேசத்தில் இன்னொரு பட்டணம் பேர் சலாலா. அந்த பட்டணத்திலே சபை இருக்குது, கூட்டம் கேட்குறாங்கன்னு சொல்லி அங்கேயே 2-3 நாள் கூட்டத்துக்கு எங்களை அனுப்பினார்கள். அங்கேருந்து விமானத்தில் போகணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம். மஸ்கட்டில் இருந்து விமானத்தில் போனால் சலாலா என்கிற இடம், அது ஓமன் தேசம், அந்த அரபு நாடை சார்ந்தது. அங்கே போனால் அது அரபு நாடு மாதிரியே தெரியல. நல்ல கேரளா மாதிரி இருக்குது. தென்னந்தோட்டங்கள், வாழை தோட்டங்கள், வயல் நிலங்கள், செழிப்பாக இருக்குது. மழைலாம் பெய்யுன்னு சொல்கிறாங்க. இப்படி அரபு நாடுகளில், அது வளைகுடா நாடுகளில் இப்படி ஒரு செழிப்பான இடமா கேரளா மாதிரி இருக்கிறது என்பதாய் ஆச்சரியப்பட்டேன். 2 நாள் கூட்டம் முடிஞ்சது. சொன்னாங்க, இங்கே சில இடத்த நீங்கள் பார்க்க கூட்டிகிட்டு போகிறோம், அதில் ஒரு யோபுவின் கல்லறை அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. யோபுடைய கல்லறையா? ஆமாம், இங்கே இருக்கிற பிரதர், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவர்கள் அந்த கூட்டம் நடத்தினவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். யோபுடைய கல்லறை அங்கே இருக்கிறது. அது இஸ்லாமியர்கள் பாதுகாத்து வர்றாங்க. அதை பார்க்க நிறைய பேர் வர்றாங்க. யோபுடைய காலத்தில் இருந்த ஊற்று தண்ணீர் இருந்த இடம் என்றும் அங்கே காண்பித்தார்கள். அப்போ இது உண்மையாக இருக்குமான்னு எனக்கு யோசனை. ஆனால் அங்கே அந்த படத்தோடு கூட அந்த தேசத்தினுடைய வரைபடமெல்லாம் வைத்து குறித்து வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் பார்த்துட்டு வரும்போது இந்த இடம் உண்மையாகவே யோபு வாழ்ந்த இடமாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு எப்படி வந்ததென்றால், வேறு எங்கேயுமே வளைகுடா நாடுகளில் பார்க்காத சில காரியத்தை பார்த்தேன். நிறைய ஆடு மாடுகள் மந்தைகளாக மேய்ந்து கொண்டிருந்தது. வேறு எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. வெளியில் ஓப்பனாக அந்த கிராமப்புறத்தில் மலைகளில் மாடுகள் பெருங்கூட்டமாய் ஆடுகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. யோபுடைய சரித்திரத்தில் இருக்குது, அவருக்கு பெரிய ஆட்டு மந்தை மாட்டு மந்தை எருதுகள் இருந்ததாக. அங்கே வயல் நிலமெல்லாம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஒட்டகங்கள் பார்க்குற 3000 ஒட்டகங்கள் என்று. நாங்கள் திரளான ஒரு ஒட்டகம், அங்கே ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஒன்றாய் நின்றது. அங்கே தான் நான் பார்த்தேன். thousands ஆஃப் அந்த கேமல்ஸ். ஒரு 2000-3000 ஒட்டகம் இருக்கும். நின்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நான் பிரமித்து போனேன். இவ்வளோ ஒட்டகம் வேறு எங்கேயும் அவ்வளோ மொத்தமாக நான் பார்த்ததில்லை. அதனால் இந்த யோபுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இங்கே இந்த எல்லாம் இருக்கிறதே, அதனால் இந்த இடமாக இருக்கலாம் என்று எண்ணினேன். என்றாலும் யோபுடைய சரித்திரம் அது உண்மையாய் நடந்த சம்பவம். அது இந்த யோபு தேவனால் சாட்சி பெற்ற மனிதர். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று தேவனால் சாட்சி பெற்றவர், ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டவர். கர்த்தர் அவரை வேலி அடைத்து பாதுகாத்தாராம். 8-10 வசனத்தில் 1 அதிகாரம் 10 வசனத்தில் சாத்தானே சொல்லுகிறான், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். யோபு சரித்திரத்தில் விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற பல ஆசீர்வாதங்கள் எழுதப்படுகிறது. ஒன்று, வேலி அடைத்து பாதுகாக்கிறார். சாத்தான் யோபு மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவதை பார்த்து யோபை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறான். ஆனால் யோபை தொட முடியலை, யோபுடைய பிள்ளைகளை தொட முடியலை. சொத்துக்களையாவது கை வைக்கலாமா, நஷ்டம் உண்டாக்கலாமான்னு பார்த்தா தொட முடியலை. மிருக ஜீவன்களை ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா அதையும் தொட முடியல. நிலங்களுக்குள்ளே நுழைஞ்சி நஷ்டத்தை உண்டாக்கலாமான்னு பார்த்தா தொட முடியல. ஏன்? கர்த்தர் வேலி வச்சிருக்கிறார். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி வச்சதுனால சாத்தானால் உள்ள நுழைய முடியல. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறீங்களோ, உங்களை சுற்றிலும் பரலோகம் ஒரு வேலி வைத்து விடுகிறாரு. அந்த வேலியை தாண்ட சாத்தானால் முடியாது. அல்லேலூயா. உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். அந்த சத்தியத்தை இந்த யோபுடைய சரித்திரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதனால் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்போடு போகிறாங்க. அந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட்டால் போதும், வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்கள் வீட்டில் ஒரு பழைய ஓட்டை சைக்கிள் வெளியே கிடந்தால் கூட அதை கூட யாரும் தொட முடியாது. ஆண்டு சொல்லுது, என் பிள்ளைகளுக்கு உரியது. கர்த்தர் அதை கூட வேலி அடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்புறம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். யோபு எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். வயலில் விதைச்ச ஆசீர்வாதம், மாட்டு மந்தை பெருகுது, ஆடுகள் பெருகுகிறது, ஒட்டகம் பெருகுகிறது, பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். எதை எடுத்தாலும் தேசத்தில் அவனுடைய சம்பத்து பெருகிற்று. அதனுடைய அர்த்தம் சொத்துக்கள் பெருகிட்டு. எங்கே போனாலும் இந்த சொத்து யாருக்குங்க? யோபுக்குங்க. இந்த மலைப்பகுதி அது யோபுக்குங்க. இவங்க இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்கிற அதெல்லாம் யோபுக்குங்க. என்னங்க எங்கே பார்த்தாலும் யோபுடைய சொத்தாக இருக்குது. கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார், உங்களை பெருக பண்ணுவார். யோபுக்கு ஊரெல்லாம் நிலம் கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு தர மாட்டாரா சென்னையில்? இன்னும் எவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருக்க போகிறீங்க? நீங்கள் விசுவாசித்தா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சம்பத்துகள் பெருகிற்று. ஏலி சபைக்கும் அது மாதிரி சம்பத்துகள் பெருகும். புதிய இடம் ஆண்டவர் தருவார், அதை பெருக பண்ணுவார். ஏன்னா புது சபைகளின் வரணும், எல்லா ஏரியாவிலும் சர்ச்சஸ் வந்து ஆகணும். அதனால சென்னையில் இருக்கிற எல்லா போஸ்டல் பின்கோடுக்கும் ஒரு ஏலிம் சர்ச் வந்துடணும். மகிமையான எழுப்புதல் சபை. அல்லேலூயா சொல்லுங்கள். எழுப்புதல் சர்ச் வரணும் இந்த எழுப்புதல் தரிசனத்தோடு. அப்போ சம்பத்து பெருகிற்று. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இப்போ சாத்தானே சாட்சி சொல்கிறான், என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியல, நீர்பாடில் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறீர். சாத்தான் சாட்சி கொடுக்கிறான் யோபுடைய ஆசீர்வாதத்தை குறித்து. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார். சாத்தான் யோபு மேலே கவனம் வச்சு கர்த்தரிடத்தில் பேசுகிறான். அவன் சொத்தெல்லாம் இழந்துட்டு அவன் மறுதளிச்சிருவான். இப்போ எல்லாம் நல்லா இருக்கிறதுனால தானே கர்த்தர் நல்லவர்னு துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கிறான்.
இந்த ஏலிம் சர்ச்சில் வர எல்லாரும் கை வைத்து கர்த்தர் பெரியவர்னு பாடிட்டு இருக்காங்க. ஒரு கை வச்சு பார்க்கலாமா? சாத்தான் அங்கே போய் நிற்பான். இங்கே தொட முடியலன்னொடனே அவன் நேரம் எங்கே போவான்? வேலியை வச்சு ஆண்டவர்கிட்ட போய் நிற்பான். உங்களை சுற்றி வேலி வச்சுட்டார், ஒன்றும் தொட முடியல. சாத்தான் உடனே கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று இந்த எழுப்புதல் சர்ச்சுக்கு ஏலிம் சபைக்கு வர்ற ஆட்கள் எல்லாம் உண்மை துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறீரு. அதனால் கொஞ்சம் என்கிட்ட விட்டு பாரோம். இவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க, சர்ச்சை விட்டு துதிக்கிறதெல்லாம் நிறுத்திடுவாங்க. ஆண்டவர் சவாலை ஏற்றுக்கொள். ஓகே, நான் சேலஞ்சை ஏற்றுக்கொள்கிறேன். கை வச்சு பார் என் பிள்ளைகளை. யோபு மேலே கை வச்சு பார். சொத்துக்களை மட்டும் தொடணும், அவனை தொடக்கூடாது. கர்த்தர் சாத்தானை சோதிக்க அனுமதித்தாலும் அவனுக்கு ஒரு எல்லை கோட்டை வகிக்கிறார். அதனால தான் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க அவர் இடம் கொடுப்பதில்லை. அவன் இஷ்டத்துக்கு வந்து நம்மளை சோதிக்க முடியாது. கர்த்தர் ஒரு எல்லை கொடுப்பார். இந்த அளவு தான் நீ சோதிக்க முடியும், இந்த அளவு தான் என் பிள்ளைகளை நீ டச் பண்ண முடியும், அதுக்கு மேலே தொடக்கூடாது, அவன் மேலே கை போடக்கூடாது, சொத்துக்களை என்ன வேணாலும் பண்ணிக்க. கர்த்தர் ஒரு கொடுக்கிறார். இப்போ ஒரே நாளில் ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, 10 பிள்ளைகளையும் இறந்துட்டாங்க. 10 பிள்ளைகளையும் இறந்துட்டாங்க. யோசித்து பாருங்கள். ஒரே நாளில் காலையில் செல்வ சீமானாக இருந்த யோபு மாலையில் பிச்சைக்காரன் ஆகிட்டான். ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டான், பிள்ளைகளையும் இழந்து போயிட்டான். யோசித்து பாருங்கள், எவ்வளோ கடினமான சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் அவனை அனுமதிக்கிறார். சாத்தான் வந்து அந்த பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து யோபுவை அப்படி அவன் நெருக்குகிறான் பாருங்கள். அப்படியே யோபு தலையை மொட்டை அடித்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து அவரை பார்க்குறார். எல்லாத்தையும் இழந்துட்டார் பாருங்கள். 4 பேர் வேலைக்கு, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன். ஒவ்வொருத்தராக அந்த செய்தியை கொண்டு வரேன். ஒரே நாளில் ஒரு சகோதரி ஒரு முறை வந்தாங்க. ஐயா, கர்த்தர் யோபு மாதிரி என்ன சோதிக்கிறார் ஐயா, நீ நிறைய பேர் அப்படி தான், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சின்ன தலைவலி வந்தாலே யோபு மாதிரி சோதிக்கிறான்னு நம்ம சொல்கிறோம். அந்த அம்மா அப்படி வந்து கேட்ட உடனே நான் திருப்பி கேட்டேன், உங்கள் வீட்டில் 10 பிள்ளைகள் ஒரே நாளில் செத்துட்டாங்களா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் காத்துக்கிட்டாருன்னு. அப்போ ஒரு பிள்ளை கூட சாகலை, யோபு மாதிரி சோதிக்கிறான்னு எப்படி சொல்கிறீங்க? யோபுடைய சரித்திரத்தை பாருங்கள். செல்வ சீமானா இருந்த யோபு மாலையில் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். ஊரே என்ன பேசியிருக்கோம், ஊர் முழுதும் என்ன பேசியிருப்பாங்க. இந்த யோபு பெரிய பரிசுத்தவான்லாம் நினச்சோம். ஒரு பாவிக்கு கூட இப்படி நடக்குமா? ஒரே நாளில் 10 பிள்ளை சாகுமா? ஒரே நாளில் சொத்தெல்லாம் போகுமா? ஒரே நாளில் காலையில் இருந்த நிலைமை வேறு, சாயங்காலம் வேறு. இவன் ஏதோ ரகசிய பாவம் பண்ணியிருக்கிறான். உலகத்தில் என்னென்னவோ பேசியிருப்பாங்க, வீடுகளில் வெளியிலெல்லாம் என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு நிந்தை நெருக்கம் வேறு யோபுக்கு. யோபு பரிகாசம் பண்ணப்படுகிறான். நீதிமானாகிய யோபு சாம்பலில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ ஒரு பக்கம் கர்த்தர், இன்னொரு பக்கம் சாத்தான். 2 பேரும் யோபு கவனித்து பார்க்குறாங்க, யாருக்கு வெற்றி? சாத்தான் சவால் விட்டான், கர்த்தர் சவாலை ஏற்றுக்கொண்டார். யாருக்கு வெற்றி? இது எதில் இருக்கிற? யோபுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில் தான் வெற்றி தோல்வியே இருக்குது. யோபுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதை வச்சு தான் கர்த்தர் ஜெயிக்கிறாரா சாத்தான் ஜெயிக்கிறானா அந்த காரியம் இருக்கு. 2 பேரும் கவனமாக பார்க்குறாங்க யோபை. ஒரு பக்கம் பரலோகத்தின் தேவன் தூதர்கள் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் சாத்தான் தன்னுடைய சேனையோடு பார்க்குறான். நம்ம பரீட்சையில் நான் 2 மார்க்கில் போயிட்டாலே என்ன ஜெபம் என்னத்தை கண்டேன், என்ன ஜெபம் என்ன துதி, கர்த்தரை நம்பி பிரயோஜனம் இல்லை. உடனே இந்த சொந்த கேட்ட உடனே யார் சந்தோஷப்படுவார்? சாத்தான் கை கொட்டி சிரிப்பான். யாருக்கு அவமானம்? நம்ம அதை நினைக்கிறதே இல்லை. அநேக விசுவாசிகள் நம்ம முறுமுறுக்கும் போது, குறை சொல்லும் போது ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம். சாத்தானுக்கு கொண்டாட்டம். ஆனால் யோபு, எல்லாரும் யோபை கவனித்து பார்க்குறான். ஒரு பக்கம் பரலோகம், இன்னொரு பக்கம் சாத்தானின் கோட்டம். யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சொன்ன உடனே பரலோகமே ஆர்ப்பரித்து துதித்திருக்கிறது. சாத்தான் வெட்கப்பட்டு தலை கொண்டு ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன பார்த்தியா, அவன் என்னுடைய தாசன், எதை இழந்தாலும் என்னை மறுதலிக்க மாட்டான். இந்த மகிமையான எழுப்புதல் ஜபாலயத்தில் வர்றவங்கெல்லாம் என் பிள்ளைங்க, என்னை நேசிக்கிறவங்க. நான் ரத்தம் சிந்தினதுனால என் பிள்ளைகள் என்னை நேசிக்கிறாங்க. எதை இழந்தாலும் எனக்கு முறுமுறுக்க மாட்டாங்க, தோல்வி அடைந்தாலும் முறுமுறுக்க மாட்டாங்க, என்ன நெருக்க வந்தாலும் முறுமுறுக்க மாட்டாங்கன்னு கர்த்தர் சாட்சி சொல்லணும். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா?
எத்தனை பேர் கேள்வி கேட்குறோம். முறுமுறுக்கு போல இன்னொன்று செத்துட்டா பரவாயில்லன்னு தோணுது. அது என்னது? அதுவும் அதுதான். செத்துட்டா பரவாயில்ல, ஆண்டவர் எடுத்துக்கிட்டா பரவாயில்லன்னா அது ஆண்டவர் அவமானப்படுத்துகிறீங்க. அப்படி அன்பை சந்தேகப்படுறீங்க, அவருடைய வல்லமை சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். சாத்தானுக்கு அது கொண்டாட்டம். தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம், அது இந்துக்கள் நிறைந்த கிராமம், ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது. அங்கே சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டார். கணவன் மனைவி, அவங்க வீட்டில் இருந்த அப்பா அம்மா வயசானவங்க பக்கத்து ஊரில் இருக்கிற சர்ச்சுக்கு போவாங்க. அந்த ஊரில் பெரிய கூட்டெல்லாம் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் நம்ம எல்லாம் ஒரே கடவுளை கும்பிட்றோம், ஒரே சாமியை கும்பிட்றோம், நீங்கள் என்ன புதுசாக இப்போ இயேசுன்னு வந்துட்டீங்க அப்படின்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பதை அறிந்து கொண்டோம், நாங்கள் அவரை விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாம் ஊரில் சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் இவங்களை வெறுத்தார்கள். இவங்களுக்கு சில வருஷமாக குழந்தை கிடையாது. அவங்க சர்ச்சுக்கு போனாங்க, ஆண்டவரை தேடினாங்க. கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். உடனே கிராமத்தின் மக்கள் பார்த்தாங்க, சரிப்பா அவன் ஏதோ ஒரு இயேசுன்னு கடவுளை தேடினா அவனுக்கு குழந்தை கிடச்சிட்டு, அந்த கடவுளை அவனை ஆசீர்வதிச்சிட்டார்ல, இருந்துட்டு போகிறான் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க. சில வருடம் கழித்தது, ஒரே குழந்தை இப்போ 4-5 வருஷம் ஆகிவிட்டது. திடீரென்று இந்த குழந்தை ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார். தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய், ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி, மிஷன் ஆஸ்பத்திரி இருக்கிறது, கொண்டு போய் சேர்த்தார்கள். அது அந்த காலத்தில் டெட்டனஸ் என்ற ஒரு வியாதியாக, அது தாக்கினா உயிர் பிழைக்கிறது கஷ்டமாக. டாக்டர் சொன்னாங்க, குழந்தை பிழைக்கிறது கஷ்டம், ஆனால் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இவர் சொன்னார் டாக்டரை பார்த்து, என் குழந்தை சாகாதுன்றார். என்னங்க ஆபத்தான வியாதிங்க, இது கர்த்தர் கொடுத்த குழந்தைங்க, ஜெபம் பண்ணி கர்த்தர் தந்திருக்கிறாரு. அவருடைய விசுவாசத்தை பார்த்துட்டு இந்த டாக்டர்ஸுக்கெல்லாம் ஆச்சரியம், கிறிஸ்தவ டாக்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் குழந்தைக்கு மருத்துவம் செய்கிறோன்னு இன்னும் இன்டென்சிவ் கேரில் வச்சுருக்கிறாங்க. வெளியில் உட்காந்து ஒரே ஜெபம், பாஸ்டர் வந்து ஜெபம், விசுவாசிகள் வந்து ஜெபம், எல்லாம் கிராமத்து ஆட்கள், சொந்தக்காரங்க எல்லாம் இந்துக்கள் அவங்களும் வந்திருக்காங்க. என்னென்ன வேடிக்கை பார்க்குறதுக்கு, என்ன நடக்கு பார்க்கலாம், என்ன இயேசு கிறிஸ்து கொடுத்த குழந்தைன்னு சொன்னானே, என்ன நடக்கு பார்க்கலாம். வேடிக்கை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, சொந்தக்காரங்க மத்தியில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி அந்த கிராம மக்கள் பரிதாபப்படாமல் என்ன நடக்கு வேடிக்கை பார்க்கலான்னு காத்திருந்தாங்க. இவங்க விசுவாசமாக கணவன் மனைவி ஜெபம். திடீர்னு ஒரு நாள் டாக்டர்ஸ் வந்து அந்த சகோதரனை உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் குழந்தையை காப்பாற்ற எவ்வளோ நாங்கள் பிரயாசப்பட்டோம், அந்த குழந்தை மரித்து விட்டது. வெளியில் மனைவி, அவருடைய குடும்பத்தார், அந்த ஊர் மக்கள்லாம் திரண்டு நிற்கிறாங்க. என்ன பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஏசு நீ ஓடினியே, என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்களே, பல போராட்டம். அவர் வந்து குழந்தைய பார்க்குறாரு, மரித்து கிடக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த குழந்தை, எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி கொடுத்த குழந்தை, ஒரே குழந்தை மரித்து கிடக்கிற. டாக்டர்ஸ் அவரை பார்க்குறாங்க, அவளை கண்ணிலேருந்து துக்கத்தினால் கண்ணீர் வடியுது. அந்த குழந்தை தன் 2 கரத்தில் அப்படி ஏந்தினார், வானத்துக்கு நேராக உயர்த்தினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் முறுமுறுக்கலை. ஏன் ஆண்டவர் என் குழந்தை எடுத்தார் கேள்வி கேட்கலை, முறுமுறுக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த டாக்டர்ஸ் அதை பார்த்த உடனே இவருடைய விசுவாசத்தை விட ஆண்டவர் மேலே இவர் வச்சிருக்கிற அன்பு பெரியது. இயேசு மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். அதனால் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஒரு பணமும் கட்ட வேண்டாம், ஏழை குடும்பம், நீங்கள் போய் அடக்கம் பண்ணுங்கள், ஃப்ரீயாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணதாக வைத்துக்கொள்கிறோன்னு அனுப்பிட்டாங்க. குழந்தை தூக்கி கொண்டு ஊருக்கு வந்தார். ஊரே பரிகாசம் பண்ணினார். என்ன ஏசுன்னு போனேன், உங்கள் ஏசு என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து கொடுத்த குழந்தைன்னு சொன்னேன், அப்போ ஏன் அது காப்பாற்றலை? பல கேள்விகள் நெருக்கும். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டோம். வீட்டுக்குள்ளே குடும்பம் ஜெபம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க. ஆண்டவரை முறுமுறுக்கலை, கேள்வி கேட்கலை. கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார் என்று பொறுமையாக இருந்தாங்க. தேவன் அதை பார்த்தார். ஒரு குழந்தை இழந்தாங்க, தேவன் பல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டார். அதே ஊரில் 3-4 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து குடும்பமாய் தேவன் மேன்மைப்படுத்தி விட்டார்.
பரிகசித்த மக்களுக்கு மத்தியில் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். ஆண்டவர் யோபுவின் தேவன் நம்முடைய தேவன். அவர் இன்றும் அப்படி செய்வார். நீங்கள் அவமானத்துக்கு நடுவில், நிந்தைக்கு நடுவில், உறவினர்கள் நண்பர்களுடைய பரிகாசத்துக்கு நடுவில் உங்கள் ஆண்டவர் என்ன செய்துட்டார், ஆண்டவரை தேடி என்ன நடந்தது என்று கேள்வி கேட்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். அதே மக்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்கு காரணம் யோபு கர்த்தரை துதித்தார். இழப்பிலும், நம்முடைய இழப்பிலும் நாம் தேவனை துதிக்கணும். ஆண்டவரை முறுமுறுக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. சாத்தான் பாருங்களேன், சாத்தானுக்கு வெட்கம் என்பதே கிடையாது. தோற்று போயிட்டான்ல, இப்போ அந்த பக்கம் போகலாமா, திரும்ப பல்லவத்து போகிறான், ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கிறான். தோற்று போயிட்டா ஆண்டவருக்கு நாள் நிற்கிறான். ஆண்டவர் கேட்குறார், யோபு மேலே கவனம் வச்சியா, பத்தியா என்னுடைய தாசன் என்னை மறுதளிக்கலை, என்னை முறுமுறுக்கலை. கர்த்தர் மகிழ்ச்சியாக சொல்ல உடனே திருப்பி சொல்கிறான். அது சொத்தை எடுத்ததுனால அவன் துதித்தான். சரீரத்தில் கை வச்சா, சரீரத்தில் வேதனை வந்துட்டால் மறுதளிச்சிருவான். பார்த்திங்களா, அவன் திரும்ப விட மாட்டேங்கிறான். கர்த்தர் அந்த சவாலை ஏற்றுக்கொள். சரி, கை வச்சு பாரு, ஜீவனை தொடக்கூடாது, அவனுடைய சரீரத்தை மட்டும் தொடு. உச்சங்கால் தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள், கொடிய பருக்கள். அதாவது சரீரம், அவனுடைய தோல் வெடித்து அருவருப்பாயிற்றுன்னு யோபு எழுதுகிறார். தோல் வெடித்து சலம் வருகிறது. அந்த மாதிரி ஒரு கொடிதான ஒரு வியாதி, ரொம்ப கஷ்டமான ஒரு கொடிதான ஒரு வியாதி. சரீரம் முழுவதும் வேதனை. சாம்பலில் உட்காருகிறார். சாம்பலில் தான் உட்கார முடியும். சரீரத்தில் உடை கூட போட முடியாத நிலைமையில் அந்த அளவுக்கு பாதிப்பு. ஒரு சமயம் மலேசியா போயிருந்தப்போ அங்கே தேவராஜின்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. எல்லா ஊழியக்காரர்களையும் பயன்படுத்துவாங்க. அவங்க நிறைய இடத்து பெரிய ஆஃபீஸராக இருந்தவங்க. அங்கே வீட்டில் தங்கி இருந்தோம். அப்போ சொன்னாங்க, கோலாலம்பூரில் ஒரு ஆஸ்பத்திரி, கோலாலம்பூரில் அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு ஆளுக்கு ஜெபிக்கணும் பிரதர், நான் போயிட்டு வருவோமான்னாங்க. சரி வரேன்னு சொல்லி போனேன். பெரிய ஆஸ்பத்திரி. உள்ளே கூப்பிட்டு போனால் ஒரு சைனீஸ். நான் அந்த ரூமில் போன உடனே அதிர்ந்து போயிட்டேன், பயந்துட்டேன் நான். ஒரு ஆள் இடுப்பில் மட்டும் ஒரு டவல் கட்டிக்கிட்டு ஒரு சைனீஸ் மேன் உட்காந்துருக்கிறார் படுக்கையில். தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே வெடித்து ரத்தமாக கசையுது. நான் அந்த மாதிரி ஒரு வியாதியஸ்தரை அதுக்கு முன்னால் பார்த்ததில்லை. தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே வெடித்து ரத்தமாக சலமாக வடியுது. அப்படியே பார்த்து அதிர்ந்துட்டேன் நான். பாரத்தோடு ஜெபிச்சுட்டு வந்தோம். அப்போ அங்கிள் சொன்னாங்க, யோபுக்கு வந்த வியாதி, யோபுடைய சரீரம் அப்படித்தான் தோல் வெடித்து அருவருப்பாயிட்டுன்னு யோபு எழுதுகிறார். அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு யோபு சந்திக்கிறார். யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போது அந்த நிலைமையிலையும் அப்படி மனைவி வந்து சொல்கிறார். நான் நினச்சி பார்த்தேன், இந்த பிசாசு ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரன் எல்லாத்தையும் எடுத்துட்டான். 10 பிள்ளைகளையும் எடுத்துட்டான். மனைவி மட்டும் விட்டு வச்சான் இல்லை? எல்லாத்தையும் எடுத்தான்ல. மனைவி தானே ரொம்ப துணையாக இருக்கிறாள். அவள் எடுத்துட்டா இவள் சுதந்திரம். மற்ற மனைவியை விட்டு வச்சுருக்கிறான். ஏன்னா நல்லா பார்த்தா சாத்தானுக்கு தெரியுது, நம்ம ஆள், இந்த ஆள் நமக்கு உதவி செய்கிற ஆள், அதனால் இவாள் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தான். நான் வேடிக்கைக்காக சொல்ல, பைபிளை நல்லா கவனிங்க. யோபுடைய மனைவி யோபுகிட்ட வந்து என்ன சொல்லுகிறாள்? இன்னும் என்னைய கர்த்தர் உத்தமத்தில் நிலை நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இனிமேல் இந்த மனுஷனோட வாழ முடியாது, எல்லாத்தையும் இழந்தாச்சு, மதிப்பு மாதிரி அதெல்லாம் போச்சு, சரீரமும் இப்போ அவ்வளோதான், இன்றைக்கி அருவருப்பாகி போச்சு, செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்கிறத, சாகருக்கு முன்னால் தேவனை சாத்தான் எதை விரும்புகிறான்? இவன் தேவனை தூஷிக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ போராடுகிறான். அப்போ சாத்தான் ஒரு ஆளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான். இந்த ஆள் நமக்கு உதவியாக இருக்கும், இவன் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நிறைய பெண்கள் தான் ஜெபத்தில் எல்லாத்துலேயும் விசுவாசத்தெல்லாம் முன்னால் நிற்பாங்க உற்சாகமாக. ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே டக்குன்னு பேக் அடிக்கிறது பெண்களாக தான் இருக்கும். என்னங்க ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், இன்னும் ஜெபம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், இவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சோம். எல்லாரும் இல்லை, மெஜாரிட்டியில் சீக்கிரம் சோர்ந்து போகிறவங்க பெண்கள். அப்போது யோபு மனைவி அப்படி சொல்லுகிறாள். ஆனால் யோபு சொல்லுகிறார், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு கர்த்தரை குறை சொல்லவில்லை.
ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் செய்த மிகப்பெரிய பாவம், கர்த்தரை முறுமுறுத்தார்கள். அவருடைய முறுமுறுப்பை நான் கண்டேன். அதனால தான் கர்த்தர் கோபம் கொண்டு எழும்பினார். முறுமுறுப்பு ஒரு பெரிய பாவம். தேவ பிள்ளைகள் ஆண்டவரை கேள்வி கேட்பது, முறுமுறுப்பது, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், ஏன் ஆண்டவரை இதை அனுமதித்தார், ஏன் எனக்கு இப்படி செய்தார், இந்த வார்த்தை நம்முடைய வாயில் வரக்கூடாது. அதெல்லாம் தேவனை அவமானப்படுத்துகிற வார்த்தை. செத்து போயிட்டா பரவாயில்ல, இது ஒரு ஆண்டவரை எடுத்துக்கொள்ளட்டுமே, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய வாயில் என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு ஆண்டவர் அல்லவா. அவர் எனக்கு நன்மைக்காகத்தானே எல்லாவற்றையும் செய்வார். அவர் ஒரு நாள் தவறு செய்கிற தேவன் அல்ல. எனக்கு வெற்றி கிடைத்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தோல்வி கிடைத்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், லாபம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரச்சனை, போராட்டம், அவமானம், நிந்தை வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காக ஆண்டவரை துதிக்க பழகுங்க. முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாவற்றிற்காக ஆண்டவரை துதிங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிங்க. எவ்வளவு நிந்தை வந்தாலும் ஆண்டவரை துதிங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரை துதிங்க. முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ முதலாவது யோபு எல்லா நிந்தை நெருக்கத்திலும் இழப்பிலும் கர்த்தரை துதித்தார். 2வது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்போ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோபுடைய பொறுமை, அதை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. எலியாவினுடைய ஜபத்தை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. யோபுடைய பொறுமை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவ்வளவு இழப்பு, நிந்தை, அவமானத்துக்கு மத்தியில் பாடுகளை பொறுமையோடு சகித்தாராம். ரோமர் 12:12 சொல்லுகிறது, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்தில் பொறுமையாருங்க. சில கேட்டாக்கி, ஏன் அந்த மாதிரி பண்ண, எதுக்கு என் மனைவி அடித்த, ஏன் பண்ணேன்னா பொறுத்து பார்த்தேன், அதுக்கு மேலே பொறுக்க முடியல. அந்த ஆண்டவர் சொல்லார், உபத்திரவத்தில் பொறுமையாருங்க. உபத்திரவத்தில் தான் பொறுமையாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஒரே உபத்திரவம் தாங்க முடியல, பொறுமை இழந்துட்டேன்னு சொல்லுவார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தில் தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எல்லாம் நல்லா நடக்கும்போது நான் பொறுமையாக இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? வீட்டுக்குள்ளே பிரச்சனை, நெருக்கம், போராட்டம், அதுக்கு மத்தியில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அதனால் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய பொறுமை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இயேசு அப்படி பொறுமையோடு பாடுகளை சகித்தார் என்று அந்த வசனத்தில் பேதுரு எழுதுகிறார். அப்போ உபத்திரவத்தை இயேசு எப்படி சகித்தாரோ அதே மாதிரி உபத்திரவத்தை பொறுமையாக சகிக்க நம்ம அர்ப்பணிக்கணும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த உபத்திரவத்தை சகிக்கிற இந்த சுபாவம் இல்லை. அதனால்தான் வீடுகளில் பிரச்சனை, அதனால்தான் விவாகரத்துகள், அதனால்தான் குடும்பத்துக்குள்ள சண்டைகள், முறுமுறுப்புகள் பெருகுகிறார். உபத்திரவத்தை சகிக்க நம்ம பழக வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க. ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் திறப்பினுவா ஜெபத்துக்கு வருவாள். அங்கே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, படித்து முடிச்சிட்டேன். சரி ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபிச்சாச்சு. சில மாதம் கழித்து வந்தாள். ஆண்டவர் எனக்கு வேலை தந்துட்டார், அங்கே எனக்காக ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுங்க. சரின்னு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. கர்த்தர் வேலை கொடுத்துட்டா, ரொம்ப மன மகிழ்ச்சி. 2 மாதம் கழிச்சிட்டு வந்தா, அங்கே எனக்கு அந்த வேலை வேண்டாம் ஜெபம் பண்ணுங்க. என்னடா அது, வேலை வேணும்னு ஒரு ஜெபம், வேலை கொடுத்துட்டா நீ ஸ்தோத்திர ஜெபம், இப்போ வேலை வேண்டாம் ஜெபம் பண்ணுங்க. என்ன விளையாடுறியா நீ? வேலை வேணும்னு ஒரு ஜெபம், இப்போ வேண்டான்னு ஒரு ஜெபமா? என்ன பிரச்சனை அதை சொல்லி என்கிட்டன்னு. இந்த மாதிரி நல்ல வேலை தான் அது எனக்கு.
நான் கடினமாக உழைக்கிறேன், ஜோம் பண்ணிட்டு போய் வேலை செய்கிறேன். அவங்க இந்த மேலே அதிகாரி, எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி, அவங்களுக்கு என்னை பிடிக்கலை, என்னை முறுமுறுக்கிறாங்க, கடினமாக வேலை வாங்குகிறாங்க. சரி, வேலை நம்ம பொறுப்பு, நம்ம கடினமாக செய்யலான்னு உழைக்கிறேன். ஆனால் வேலை செஞ்சாலும் எல்லாருக்கும் மத்தியில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க. எல்லோரும் என்னை மற்றவங்க பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னை அவமானப்படுத்துகிறாங்க. நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறனால என்னை கேவலமாக நடத்துகிறாங்க. எனக்கு இருக்க முடியல அங்கே எனக்கு வேண்டாம் அந்த வேலை அப்படின்றா. அப்போ ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை, அவமானப்படுத்தப்படுகிறாள். அவருடைய வேலை மதிக்கப்படவில்லை, அவருடைய உழைப்புக்கு ஒரு கனம் இல்லை, அதுக்கு பதிலாக அவமானப்படுத்த ஒரு நெருக்கமான சூழ்நிலை தான். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், மகளே, இயேசுவை நினைத்துக்கொள். இயேசு வாரினால் அடிபடுகிறார், முகத்திலே துப்பப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார். இதை தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். அவர் பாடுகளை சகித்ததைப் போல நம்ம சகிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்கே பாடுன்னு நீ வேறு இடத்துக்கு போனால் அங்கே இன்னொரு விதமான பாடுகள் இருக்கும். பாடு இல்லாத இடம் உலகத்தில் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, வீட்டை விட்டு ஓடிடலாமா நீ தோணு. எங்கே ஓடுவீங்க? வீட்டில் ஒரே மனைவி தொல்லை, பிள்ளைகள் தொல்லை, பிரச்சனை, பிரதர், ஓடிடலாம் நீ தோணுது. ஆண்கள் தான் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கே ஓடுவீங்க? எங்கே ஓடினாலும் பிரச்சனை இருக்கும். சில பெண்களும் சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தில் இவரோட வாழவே முடியாது, எங்காவது அநாதை விடுதிக்கு ஏன் போயிடலான்னு. அநாதை விடுதி போனால் பிரச்சனை தீந்துருமா? அங்கேயும் பிரச்சனை இல்லாத இடம் கிடையாது. பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொன்னது முதல்ல அதை விளங்கி கொள்ளணும். ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு பிரச்சனை வித்தியாசமாக இருக்குமே இல்லாமல் பிரச்சனை இல்லாத, பாடுகள் இல்லாத வீடுகள் கிடையாது. அதுக்கு மத்தியில் நம்ம எப்படி சந்தோஷமாய் வாடுவது, இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் அந்த மகள்கிட்ட சொன்னேன், எங்கே போனாலும் பாடு இருக்கும் மகளே. நீ இந்த இல்லைன்னா வேறு வேலைக்கு போனால் வேறு மாதிரி உபத்திரம் வரும். இவங்க திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அங்கே போனால் வேறு மாதிரி ஒரு இல்ட்ரீட் பண்ணக்கூடும், ஒரு தப்பான காரியம் நடக்கக்கூடும். உன்னால் தாங்க முடியாது. கர்த்தர் தவறு செய்ய மாட்டார். உன்னை வச்சிருக்கிற இடத்துல பொறுமையாக இருக்க ஒப்புக்கொடு, பாடுகளை சகிக்க ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த பாடுகளை சகித்து கொள்ள பலன் தாரும் என்று கேள். பாடுகளை கண்டு ஓடா நினைக்காத, அந்த பாடுகளை சகிக்க பலன் தாரும், கிருபை தாருன்னு கேள் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அங்கள் நான் அப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தேன். திரும்ப 2 மாதம் கழித்து மறுபடியும் வந்தாள். எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். அங்கே ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன செய்தின்னு கேட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் தினம் ஆண்டவரே, நான் பாடு உபத்திரவத்தை சகிக்கணும், என்ன அவமானப்படுத்தினால நான் சகித்து கொண்டு என் கடமை செய்கிற ஆண்டவரேன்னு போய் செய்து கொண்டே இருந்தேன். இந்த 2 மாதத்தில் எனக்கு மேலிருந்து என்னை கொடுமைப்படுத்திச்சே ஒரு அம்மா, அதுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க, போயிட்டு அவ்வளோதான் அவுட்டு. இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அந்த இடத்துக்கு வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ எதுக்கு அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிச்சார்? ப்ரமோஷனுக்காக. அல்லேலூயா சொல்லுங்கள். எதுக்கு உங்களுக்கு பாடு உபத்திரம் வருது? ஒரு ப்ரமோஷன் வரப்போதுன்னு அர்த்தம். யோபுக்கு ஏன் இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிச்சார்? சாத்தானை சும்மா அனுபவிச்சுட்டு அவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் ஏன் இந்த சோதனை அனுமதித்தார்? 2 மடங்கு ஆசீர்வாதம் வருது, ப்ரமோஷன் வருது. முன்னால் இருந்ததோட டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸ்ஸிங். இப்போ அவர் அவமானப்படுத்தினவங்க, கேவலப்படுத்தினவங்க, தப்பாக பேசினவெல்லாம் வாய் பழந்து பார்க்குறான். நம்ம என்னென்னவோ பேசணும், இந்த யோபுவா என்னடா இது, நம்ம எல்லாரை விட பெரிய ஆளாயிட்டானே. அந்த மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, வசிக்கிற இடத்துல உபத்திரவம், பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை சகித்து கொள்ள பழகணும். உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க பழகணும். யோபு பொறுமையாக இருந்தால், அவருடைய மனைவிக்கு பொறுமையாக இருக்க முடியல. உடனே ஊரார் சொல்கிறத கேட்டு வந்த உடனே வேகம் வந்துடும்ல. நிறைய பெண்கள் பிரச்சனைக்கான அவ சொல்கிறான், இவன் சொல்கிறான், பக்கத்து வீட்டில் சொல்கிறான். ஆண்கள்கிட்ட பேச மாட்டாங்க, எல்லாம் பெண்கள்கிட்ட தான் பேசுவாங்க. பார்த்தீங்களா? சர்ச்சைக்கு வந்தால் ஆண்கிட்ட போய் யாராவது எடுத்து போய் தப்பாக பேச மாட்டாங்க. தப்பானாக்கி ஒரு வீட்டுக்காரி அதிகம் பேச மாட்டாங்க. பெண்கள்கிட்ட தான், இவன் புருஷனை ஒழுங்காக பார்த்துக்க, சரியில்லாமல் தெரியுது, ஏதாவது விதையை போட்டு விட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், பிரச்சனை ஆரம்பிச்சிருது. யாராவது ஆண்கள்கிட்ட சொல்லுவாங்க, மனைவியை ஒழுங்காக பார்த்துக்கன்னு. பெண்கள் தான் பலவீன பாண்டவன். நீ சாத்தான் ஏவாளை பிடிச்ச மாதிரி தப்பான ஒரு விதையை போட்டுருவாங்க. ஊரில் எல்லாம் பேசுகிறது அதெல்லான்ட்டுன்னு. இது அப்புறம் எல்லார் வீட்டிலையும் வரக்கூடிய பிரச்சனை தான். எங்கள் வீட்டில், எங்கள் ஊழியத்தில் சில பிரச்சனை என் மனைவிட்ட தான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அந்த ஆளை என்கிட்ட சொல்லுமே, அதோட பிரச்சனை முடிஞ்சுது. சொல்ல மாட்டாங்களே. இப்போ ஆஸ்பான்கிட்ட போய் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆஸ்பான் சுபாவம் தெரியும்.
மனைவிகிட்ட போய் சொல்லி பார்க்கலாமான்னு நினைப்பாங்க, ஊழியத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி. பிசாசு அப்படி தான் தந்திரமாக நுழைஞ்சி யார் பலவீன பாண்டமோ அவங்க மூலமாக கிரியை சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் அதை சகித்து கொண்டு சிரிச்சுக்கிட்டு போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் மாமியார்கிட்ட தான் உங்களை பற்றி வத்தி வைப்பாங்க. யாராவது சர்ச்சிலே இருப்பாங்க சில ஊழியம் செய்கிறவங்க, உங்களை பற்றி உங்கள் மாமியார்கிட்ட வத்தி வச்சு அனுப்பிடுவாங்க. உங்கள் மருமகளை பார்த்தே சர்ச்சில் என்னெல்லாம் அப்படி பண்ணுற பாரு. நீ வீட்டில் போன உடனே மகன்கிட்ட சண்டை, உடனே உன் பொண்டாட்டி ஒழுங்காக வையின்னு. ஒழுங்காக தான் வச்சுருக்கேன், நல்லா தானே இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அது தெரியாது. அது மாதிரி தான் மருமகள் சின்ன சின்ன பிரச்சனை வீட்டில் வர காரணம் என்ன நடந்தாலும் நீங்கள் சகித்து கொள்ள பழகுங்க, பிசாசு ஓடி போயிடுவான். அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய மாட்டேன். அல்லேலூயா. யார் வந்து சொன்னாலும் என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும், நீ யார் சொல்கிறதுக்கு? என் மாமியாரை பற்றி எனக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு கொடுத்த மாமியார். நீ சொல்லிட்டீங்கன்னா பிசாசு வாய் மூடிடுவான். நீங்கள் ரொம்ப காது கொடுத்து கேட்டீங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் உங்களுக்குள்ளே விதைச்சி உங்கள் குடும்ப சமாதானத்தை பிசாசு கெடுத்துருவான். அதனால் இந்த மாதிரி உபத்திரவங்கள், இந்த மாதிரி பேச்சு ஏச்சுகள் குடும்பத்துக்குள்ளே சில சமயம் வரும். நம்ம இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். பொறுமையாக சகித்து கொள்ளுங்க. எவ்வளோ நாள் நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எவ்வளோ நாள் பேசுவாங்க? கொஞ்ச நாள் பேசிட்டு தன்னால் வாய் ஓஞ்சி போயிடும், அவ்வளோதான். அதனால் பொறுமையாக இருக்க பழகுங்கள். யோபுடைய பொறுமையை நினைத்து கொள்ளுங்க. ஊரே பேசுது, பரிகாசம் பண்ணுது, கேவலமாக பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை குற்றப்படுத்துகிறாங்க. ஆறுதலுக்காக வந்த நண்பர்கள் அவனுடைய துக்கம் மகா பெரிய துக்கம்னு 7 நாளாக ஒன்றுமே பேசாமல் கூட உட்கார்ந்து பேச ஆரம்பித்தா யோபு குறை சொல்கிறாங்க. அதுதான் உலகம். என்ன நடந்தாலும் நம்மளை தான் குறை சொல்லுவாங்க. பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள். இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். சிலுவையிலே பாடுகளை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை காண்பீர்கள். அப்போ எவ்வளோ நாளுங்க இந்த பாடுகளை சகிக்கிறது? எவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருக்கிறது? என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமே அப்படின்னு கேட்டால், இந்த போராட்டம் நீங்குவதற்கு ஒரு வழியை வேதம் சொல்லுகிறாரு. யோபுடைய சரித்திரத்தில் 3வது, அப்போ யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உபத்திரவத்திற்கான முடிவு. அந்த சிறையிருப்பு மாறுகிற அந்த அற்புதம் எப்போ நடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 42:10. சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், 2 தனையாய் ஆசீர்வதித்தார். எப்போ அந்த பிரச்சனைக்கு முடிவு வருகிறது? எவ்வளவு காலம் பொறுமையாயிருப்பது? என்றைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நெருக்கம் நீங்கும்? என்றைக்கு என் வேலையில் இருக்கிற இந்த பிரச்சனை மாறும்? என்றைக்கு இந்த சூழ்நிலையினால் வரக்கூடிய உபத்திரவங்கள் நீங்கும்? எவ்வளவு நாள் நான் பொறுமையாக சகித்து கொண்டிருப்பது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் வரைக்கும். யோபு சிநேகிதருக்காக ஜெபித்த உடனே சிறையிருப்பு மாறுகிறது, 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆண்டவராய்த்தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உன் சிறையிருப்பு மாறிவிடும். நீ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காண்பாய். அல்லேலூயா. யார் இந்த சிநேகிதர்கள்? யோபுவை குற்றப்படுத்தினவர்கள், யோபுவை வேதனைப்படுத்தினவர்கள். அவங்க பேச்சை கேட்டு ஆண்டவர் துக்கமடைந்து கோபமடைந்து சொல்லுகிறார், யோபுவே, உன் சிநேகிதர் மேலே எனக்கு கோபம் வருகிறது. தேவனை கோபப்படுத்தினவர்கள், தேவனை துக்கப்படுத்தினவர்கள், ஆண்டவருக்கு வேதனை கொடுத்தவர்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அப்பொழுது உங்களுக்கு இறங்குவேன் என்று யோபு கிட்ட வந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த என்ன சொல்லியிருப்பீங்க? ஆமாம், நானே பிரச்சனையில் இருக்கேன், நான் எங்க மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது? என் வீட்டில் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, நான் எப்படி பக்கத்து வீட்டாருக்கு ஜெபிக்கிறது? நானே சிறையிருப்பில் வியாதியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது? முதல்ல ஆண்டவர் ஏன் சிறையிருப்பை மாற்றட்டும், அப்புறம் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு யோபு சொல்லவில்லை. அவர் சிறையிருப்பில் இருக்கும்போதே, பாதிப்பில் இருக்கும்போதே யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார், மன்னித்து ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவளுக்கு மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறார், அவர்கள் மேல் இருக்கிற தேவ கோபம் விலகும்படி ஜெபிக்கிறார்.
அப்பொழுது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இந்த சென்னை பட்டணத்தில் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க. எத்தனை பேர் தேவனை விக்கிரக ஆராதனையினால, விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, மந்திரவாதத்தினால தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாவத்தினால, சாபத்தினால தேவனை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனை கோபப்படுத்தி கொண்டிருக்கிற மக்கள் தான் பட்டணத்தில் அதிகம். வாலிபர்கள், இளம்பிள்ளைகள் மதுபானம், விபச்சாரம், வேசித்தனம், பாவத்தினால தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். தேவன் பார்க்கிறார், இவங்க மேல எனக்கு கோபம் வருகிறது. இந்த மக்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்க இவ்வளவு துணிகரமா பாவம் செய்கிறாங்களே, இவங்க மேல எனக்கு கோபம் வருகிறது. அப்ப ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். யாராவது யோப மாதிரி ஜெபம் பண்ணுவாங்களா? அந்த மக்களை மன்னிக்கும்படி, இறங்கும்படி ஜெபிப்பாங்களான்னு தேடுகிறார். நீங்க இந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த மக்களுக்காக ஜெபித்தால் உங்கள் சிறையிருப்பம் மாறும், அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதமும் வரும். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்கள் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். விக்கிரக ஆராதனையில் இருந்து ரட்சிக்கப்படுவாங்க, கொடி பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்படுவாங்க, விபச்சார வேசித்தனத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள். உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நீங்கள் வருகிற போகிற இடத்துல எத்தனை ஆயிரமான மக்களை நீங்கள் இந்த சென்னை பட்டணத்தில் பார்க்கிறீர்கள். எத்தனை மதுபான கடைகளை பார்க்கிறீங்க. இந்த பட்டணத்தில் எங்கே கியூ அதிகமாய் நிற்கிறது தெரியுமா? நீங்க பிரயாணப்படும் போது கொஞ்சம் பார்த்து கொண்டே போங்க. எங்கே கியூ அதிகமாய் நிற்கிறதோ அங்கே மதுபான கடை என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலே போய் குடிகாரர்கள் அங்கே கியூவில் நிற்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது, எத்தனை வாலிபர்கள் பாழாகி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை பார்த்து கோபம் உள்ளவராயிருக்கிறார். ஐயோ, இந்த அரசாங்கமே ஜனங்களை குடிக்க வைத்து வியாபாரத்திற்காக, பணத்துக்காக குடும்பங்களை பாழாக்குகிறது என்று ஆண்டவருடைய உள்ளம் துக்கமடைந்து நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்பொழுது யார் ஜெபம் பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் தேடுகிறார். உங்களைத்தான் அதற்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட சபையில் நீங்கள் இருக்கிறீர்கள். எழுப்புதல் தரிசனம் உள்ள சபையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, திறப்பிலே நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த சபையிலே கொண்டு வந்து உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பார்கள்? நீங்கள் அழுது புலம்பாவிட்டால் யார் அழுது புலம்புவார்கள்? இந்த பட்டணத்துக்காக, இந்த ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடத்தான் உங்களை இந்த சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க அவங்களுக்காக ஜெபிச்சா உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாத்திடுவார். உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில் என்ன சிறைப்பு, வியாதி, கடன், போராட்டம், எந்த சிறையிருப்புனாலும் கர்த்தர் மாற்றிடுவார். 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வருமானம் 2 மடங்கு பெருகும். குடும்பம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யோபுடைய சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தா உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனிதருக்காக ஜெபங்களையும், விண்ணப்பங்களையும், வேண்டுதல்களையும், ஸ்தோத்திரங்களையும் பண்ணுங்கள். எல்லா பக்தியோடும், நல் ஒழுக்கத்தோடும். பட்டணத்தில் நல் ஒழுக்கம் தேசத்தில் காணப்படணுமா? சமாதானம் காணப்படணுமா? அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்காததனால், நாம் ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபிக்காததனால் பட்டணம் பாழாகி கொண்டிருக்கிறது, தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்த யோபுவே, நீ ஜெபம் பண்ணினால் அவர்களுக்கு நான் இறங்குவேன். என் தாசனாகிய யோபு ஜெபம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஏலிம் எழுப்புதல் சபைக்கு வருகிற என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவார்கள், நான் இந்த பட்டணத்துக்கு இரக்கம் செய்வேன் என்று காத்திருக்கிறார். நீங்கள் தினமும் ஜெபிக்கிறீங்களா? தினமும் இந்த பட்டணத்துக்காக திறப்பில் நிற்கிறீங்களா? நீங்கள் தினமும் இந்த பட்டணத்துக்காக ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பி ஜெபிக்கிறீங்களா? தேசத்தில் செய்யப்படுகிற அருவருப்புகளை பார்த்து அழுது புலம்புகிறவருடைய நெற்றியிலே அடையாளம் போடு. இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். யார் இந்த பட்டணத்தில் இருக்கிற பாவத்தை பார்த்து அழுது புலம்பி ஜெபிக்கிறாங்களோ அவங்க நெற்றியில் அடையாளம் போடு. அவங்க தான் பாதுகாக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 9 அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். அதனால் திறப்பில் நின்று பட்டணத்துக்காக அழுது புலம்புகிறவர்கள் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.
தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்போம். யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டால், யோபுவை போல ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி கர்த்தருக்கு முன்னால் யோபுடைய வாழ்க்கையை கண் முன்னால் நிறுத்தி பாருங்கள். எல்லா இழப்பிலும் அவமானத்திலும் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை, கேள்வி கேட்கவில்லை, ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி கூட கேட்கவில்லை. என் கர்த்தர் தவறு செய்ய மாட்டார். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் துதிக்க பழகுங்க. நீங்க ஆண்டவரை முறுமுறுத்தது உண்டல்லவா? என் மகளே, நீ முறுமுறுத்து என்னை கேள்வி கேட்டது உண்டல்லவா? நான் செத்துவிட்டால் நலமாயிருக்கும் என்று என்னை துக்கப்படுத்தினது உண்டல்லவா? என் மகனே, ஒரு சின்ன காரியத்துக்காக என்னையே நீ கேள்வி கேட்டேன், அன்பை சந்தேகப்பட்டாய் அல்லவா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் முறுமுறுத்த பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உம்மை கேள்வி கேட்ட பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி விட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க. இனி ஒரு நாள் நான் முறுமுறுக்க மாட்டேன், இனி ஒரு நாள் கேள்வி கேட்க மாட்டேன். யோபுவை போல எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் தான் நான் சொல்லுவேன். இனி உம்முடைய அன்பை சந்தேகப்பட மாட்டேன், உம்முடைய அன்பை சந்தேகப்பட மாட்டேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, என் வாயின் வார்த்தைகளினாலுமே துக்கப்படுத்தி விட்டேன், என் நாவினாலுமே வேதனைப்படுத்தி விட்டேன், இனி அதை செய்ய மாட்டேன். என் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீ சொல்லுங்க. ஆவியானவர் அநேகரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அநேகரோடு இடைபடுகிறார். ஐயோ, நான் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேனே, என் வாயின் வார்த்தையினால் காயப்படுத்தி விட்டேனே, என் இயேசுவின் உள்ளம் எவ்வளவாய் துக்கப்பட்டு இருக்கிறது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி உணர்கிறவர்கள், உணர்த்தப்படுகிறவர்கள் உடைய வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஒரு நிமிடம் ஜெபிங்க. இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன், இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன், இனிமேல் முறுமுறுக்க மாட்டேன், இனிமேல் என் வாயின் வார்த்தைகளினாலும் துக்கப்படுத்த மாட்டேன், இனிமேல் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவேன், எல்லாவற்றிற்கும் துதிதான் ஏறெடுப்பேன் என்று ஒப்பு கொடுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. அவங்க தங்களுடைய குறைகளை உணர்ந்து ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அவங்களை மன்னித்து நீங்க ஆசீர்வதிங்க. நான் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும் ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, உபத்திரவத்தில் நான் பொறுமையா இருக்கணும். நான் யார் மேலேயும் கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. எங்க வீட்டுக்குள்ள நான் பொறுமையா இருக்கணும், வேலை செய்யற இடத்துல பொறுமையா இருக்கணும். உம்மை போல இயேசுவே, உம்மை போல பொறுமையா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். யோபை போல பொறுமையா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் அவசரப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன், எரிச்சல் கொள்ள மாட்டேன். பொறுமையா இருப்பேன் ஆண்டவரே. அந்த பொறுமையை தாங்க ஆண்டவரே, அந்த பொறுமை என்கிற சுபாவத்தை எனக்கு தாங்க, பாடுகளை சகிக்கிற குணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறப்ப ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதிகாலை எழும்பி இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற மற்ற ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். இனி தினமும் அதிகாலை எழும்பி இந்த பட்டணத்துக்காக திறப்பிலே நின்று இந்த பட்டணத்தை பாவத்தினாலே கரைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை நான் மன்னித்து அவருடைய இரக்கத்துக்காக, ரட்சிப்புக்காக ஜெபிப்பேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க வலதுகர முயற்சி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து இனிமேல் யோபை மாதிரி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அதிகாலை எழும்பி இந்த சென்னை பட்டணத்துக்காக திறப்பிலே நின்று ஆண்டவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்துகிற மக்களுக்காக ஜெபம் செய்வேன். விக்கிரக ஆராதனை, மனுஷ வணக்கத்தினால, மதுபானத்தினால, விபச்சார வேசித்தனத்தினால, ஐயோ அசுத்தமான கிரியைகளினால என் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மக்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடுவேன். என்னோட வேலை பார்க்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எங்கள் தெருவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எங்களுடைய பிளாக்கில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் பார்க்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவேன். என் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர்
ஆண்டவரே என் ஜனத்தை மன்னிங்க, சென்னை பட்டணத்துக்கு இறங்குங்க, சென்னை பட்டணத்தை மக்களுடைய பாவங்களை மன்னிங்க, எழுப்புதலை அனுப்புங்கப்பா, ரட்சிங்கப்பா, அந்த ஆத்மாக்களை ரட்சிங்கப்பா. எங்க சபைக்கு திரளான ஆத்மாக்கள் வேண்டுமே, சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் வேண்டுமே. தாங்க ஆண்டவரை, கேளுங்க கேளுங்க கேளுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறார்கள், யோபுவை போல ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறார்கள். இதை நீர் நினைத்தருளி ஆசீர்வதிப்பீராக. யோபை ஆசீர்வதித்ததை போல சிறையிருப்பகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்பகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்பகள் மாறுவதாக. கவலை, பயம் என்கிற சிறையிருப்பகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் என்கிற சிறையிருப்பகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினாலே சிறையிருப்பகள் மாறுவராக, ஒவ்வொருவருக்கும் மாறுவராக. இன்றைக்கோடு இந்த சிறையிருப்பகள் நீங்குவதாக, அவமானங்கள் மாறுவதாக, நிந்தைகள் நீங்குவதாக, வேதனைகள் நீங்குவதாக, சரீரத்திலே சுகம் உண்டாவதாக, வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. 2 மடங்கு ஆசீர்வாதம், இன்று முதல் 2 மடங்கு ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளை செய்யணப்பா. ஒரு சகோதரி உங்க கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து கரு சிதைவு ஏற்பட்டதுனால ரொம்ப மனம் உடைந்து, இந்த ஆசீர்வாதத்துக்காக எவ்வளோ நான் ஜெபம் பண்ணேன், அதை இழந்து போயிட்டேனே, நீ வேதனையோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருவேன். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காண்பாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு சகோதரன், இந்த வாரம் உங்களுடைய வேலையை இழந்து போனீங்க, இந்த வாரம் உங்களுடைய வேலையை இழந்துட்டீங்க, அடுத்து என்ன பண்ணலாம் என்று சொல்லி மனக்குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்க. இந்த பட்டணத்தில் இருக்கலாமா, வேறு இடத்துக்கு வேறு நாட்டுக்கு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு எனக்கு பதில் தருவார் என்று இந்த ஆராதனைக்கு வந்தீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இதே பட்டணத்தில் நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன், இதே பட்டணத்தில் உன்னை மேன்மையாய் வைப்பேன். நீ எங்கு போக வேண்டியதில்லை, நீ இழந்து போன இதை விட மேன்மையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. ஒரு தாயார் உங்களுடைய மகளுக்கு 30 வயதை தாண்டி விட்டாரு, திருமண வயதை தாண்டி விட்டாரே. எல்லாரும் கேட்குறாங்க, அவமானத்துக்கு நடுவில் நிற்கிற நீ கலங்கி நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பரிகாசமாய் பேசினவர்களுக்கு நடுவில் உங்களுடைய மகளுடைய திருமணத்தை நான் மகிமையாய் நடத்தி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 தனியான பலன் வரும். அந்த அற்புதத்தை காண்பீங்க. கலங்காதங்க என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வதை நீங்கள் காண்பீர்கள். பிஸ்னஸில் இழப்புக்கு மேல் இழப்பு, செய்வதெல்லாம் தடைகள், ஒன்றுமே வாய்க்காம கலங்கி ஒரு சகோதரர். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தாராளமாய் கொடுக்கிறவர்கள். ஆனாலும் ஏன் இந்த இழப்பு என்று கலங்கி நிற்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிரு, அப்பொழுது நீ செய்வதை நான் வாய்க்க பண்ணுவேன். நீ எனக்கு பணம் கொடுத்தாய், காணிக்கை கொடுத்தாய், உன் நேரத்தை கொடுக்க நீ தவறிவிட்டாய். உன் நேரத்தை எனக்கு கொடுக்கவில்லை, என் சமூகத்தை நீ தேட உன் நேரம் கொடுக்கவில்லை. நீ தொழில் என்று அதிலே கவனம் செலுத்தினபடியால் உன் கவனத்தை என் பக்கம் திருப்புவதற்காக நானே இந்த நஷ்டத்தை உனக்கு அனுமதித்தேன். இனி என்னை தேடு, என் வசனத்தை தேடு, நான் மறுபடியும் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப கொடுப்பீராக. வியாதியினாலே இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப கொடுப்பீராக. இழந்து போன பலனை திரும்ப கொடுப்பீராக. எல்லா நோய்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பலவீனங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். புது பலன் உண்டாவதாக.
கழுகுகளைப் போல சட்டங்களை அடித்து எழும்புவார்களாக. இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வரங்கள், இழந்து போன கிருபைகளை கர்த்தர் திரும்ப தந்து கொண்டிருக்கிறதற்காய், ஆவியானவர் ஊற்றப்படுகிறதற்காக, அக்கினி ஊற்றப்படுகிறதற்காக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இரண்டத்தனையான வல்லமை, இரண்டத்தனையான அபிஷேகம், இரண்டத்தனையான கிருபைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி விடுவதாக. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் கண்டு மகிழட்டும். யோபை போல எப்பொழுதும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கட்டும். நீர் ஆசீர்வதித்து விட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.